நீங்க ராஜின்னு எந்த ராஜி? இந்த நகை கடை குறைஞ்ச வட்டின்னு சொல்லி ஊரை ஏமாத்தினானே அந்த ராஜுவா? அந்த ஆள் வீடுதாம்மா. ஏன் நீங்க ஏதோ நகை அடமானம் வச்சு ஏமாந்துட்டீங்களா? இத பாருங்க, இவங்க தான் அவனோட அத்தை, அவங்க தான் அவனோட பொண்டாட்டி. ஏமா அந்த திருட்டு பையன் இல்லையா? என்னங்க என்ன பேசுறீங்க? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உன் புருஷனால நான் இத்தனை வருஷம் பார்த்த தொழிலுக்கு கெட்ட பேர் வந்துடுச்சுமா. எல்லாம் அந்த திருட்டு பயலால. நீங்க யாருங்க? நானா? அன்னைக்கு ஒரு நாள் நீங்க உங்க குடும்பத்தோட வந்து வீடு பார்த்தீங்களே வாடகைக்கு வேணும்னு, அந்த வீட்டை அந்த திருட்டு பயலுக்கு பார்த்து கொடுத்த புரோக்கரே நான் தாமா. நீங்க கிளம்புங்க, அந்த வீட்டுக்கெல்லாம் எங்களால வர முடியாது. இப்ப என்னம்மா இது? உங்களை வெத்தலை பாக்கு வச்சு கூட்ட மாதிரி பேசுறீங்க. உங்களை யாரும் வான்னு கூப்பிடல. தப்பி தவறி அந்த தெருப்பக்கம் வராதீங்கன்னு சொல்றது தான் வந்தேன். வர முடியாதான், வர முடியாது. அந்த திருட்டு பைய என் கையில சிக்கிறான்னு மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க வீட்டு புரோக்கர். அவரு வீடு கேட்டாரு, நீங்க புடிச்சு கொடுத்தீங்க. அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பதான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? கிளம்புங்க. என்னம்மா ஆளாளுக்கு விரட்டுறீங்க? அவன் தான் அப்படின்னா மொத்த குடும்பம் அப்படியெல்லாம் இருக்கு. வீட்டு ஓனர் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஏயா நீ திருடனுக்கு புரோக்கர் வேலை பார்க்குறேன்னு கேட்குறாங்க. எனக்கு தேவையாது. 10 வருஷமா வீட்டு புரோக்கராக இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு பேச்சு இல்லாமல் இருந்தேன். இப்போ எனக்கு திருட்டு புரோக்கர்னு பேராகி போச்சு. யாரால? எல்லாம் புருஷனால. அவர் வீட்டுக்கு அட்வான்ஸா 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு, அதை கொண்டுட்டு வந்திருக்கீங்களா? என்ன கதையா இருக்குதே? கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கொடுப்பாங்களா? அதான் வீடு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன? தரமாட்டாங்கன்னா உங்க மருமகன் திருட்டு பையன் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பணத்தை திருப்பி தரணுமா? எங்க என் புருஷன் திருடுன்னு சொல்லிதானே வீடு தரமாட்டேன்னு சொன்னாங்க. திருடன் கொடுத்த காசு மட்டும் வேணுமா? இது என்னங்க பெரிய திருட்டா இருக்கு? நல்லா சொன்னமா நீ. உன் புருஷன் வருவான், அண்ணே நான் ஃபைனான்ஸ் வச்சிருக்கேன், சிட்டிலே பெரிய புள்ளி, எனக்கு வீடு வேணும், சூப்பரா வேணும்னு கெஞ்சுவான். நாங்களும் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு தெரு தெருவா அலைஞ்சு வீட்டை காட்டுவோம். அவன் வருவான், பார்த்துட்டு போயிடுவானா? அது யார் காசு தருவான்? உங்க அப்பனை தருவான். யோவா யார பத்தி யோங்கிற? ஒரு திருட்டு பையனுக்கு உன் பொண்ணை கட்டி வச்சிருக்கிற, உனக்கு இவ்வளவு திமுறா? உங்களையும் சேர்த்து தூக்கி உள்ள வச்சிருக்கணும். ஆமா, அவன் திருடின நகையெல்லாம் உங்ககிட்ட தானே கொடுத்து வச்சிருப்பான். அப்புறம் என்ன 10,000? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் உங்களுக்கு மரியாதை இருக்காது. கிளம்புங்க இங்க இருந்து. என்ன பெரிய மரியாதை? திருட்டு பைய பொண்டாடிக்கிட்ட மரியாதை எதிர்பார்க்க முடியுமா? இத நீ சொல்லி நான் கேட்கறேன் பாரு. என்ன சொல்லணும்? அந்த ராஸ்கல் மட்டும் கையில கிடைக்கிட்டான், அப்புறம் பாரு. ஏற்கனவே கையில ஒண்ணு, இப்ப வயிற்றுல ஒண்ணு. திருட்டு பைய புள்ள திருடனா தான் வருவான். இதெல்லாம் ஒரு பழப்பு. ஏமா நீங்களாம் இந்த வீட்டு தானே குடியிருக்கீங்க? ஏன் கேக்குறேன்னா, இந்த மாதிரி திருட்டு பையில எல்லாம் காம்பவுண்டுக்குள்ள குடி வச்சா உங்க குடியும் கெட்டு போகும். அதுதான் சொல்றேன், பார்த்து இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு நீங்க தான் அலைய வேண்டி இருக்கும். அப்புறம் உங்க பாடு. என்னடி கொடுமையா இருக்கு, என்ன பண்றது? என்னக்கா எல்லாம் சரியா போகும்னு நினைச்சோம், இப்படி தாறுமாறால போயிட்டு இருக்கு. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே அவன் உருப்பட மாட்டான்னு. நீங்க தான் அவன் நல்லவன் மன்னிப்பு கேட்டான்னு உருகுனீங்க. பாத்தீங்களா? ஊரை அடிச்சு ஒலையில போட்டிருக்கான் திருட்டு பையன். அவனை போய் வீட்டுக்குள்ள சேர்த்தாங்க பாரு. இவங்கள சொல்லணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. அவன் என்னைக்கு ராத்திரின்னு கூட தெரியாம கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு தலையில ஒரு குல்லாவையும் போட்டுக்கிட்டு பாத்ரூம் கதவை தட்டினானோ அன்னைக்கே நான் நினைச்சேன் இப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும்னு. என்னமோக்கா, இந்த ஆள் சொல்லிட்டு போறத பார்த்தா பயமா இருக்கு. என்ன நடக்க போதோ? வரும், போலீஸ் தினம் வரும். என்ன ஆக போதோ? முதல்ல இந்த காம்பவுண்டுக்கு வேற பேரு, இப்ப திருட்டு பையன் காம்பவுண்டு. நல்லா இருக்கு. ஏய் நிறுத்துங்கடி, இனி ஒரு வார்த்தை சொன்ன வாயை கிழிச்சு தச்சு விடுவேன். என்னம்மா எதுக்கு கிழிப்ப அப்புறம் தெப்ப? என் வீட்ல 1000 இருக்கும், அத பேச நீங்க யாருகடி? உன் வீட்ல 1000 இருந்தா அதை உன் வீட்டோட வச்சுக்க. ஏன் சந்தி சிரிக்க வைக்கிறீங்க? சந்தி சிரிக்குதோ எது சிரிக்குதோ, இத பேசுறதுக்கு நீங்க யாருகடி? நானும் பாத்துட்டு இருக்கேன், ஒண்ணு புறணி பேசிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்தை பத்தி நானும் பேசட்டுமா? அம்மா இங்க வாமா. நீ விடு, சும்மா இருத்தலடா. இவங்க என்னமா யோகிய மாதிரி பேசுறாங்க? விட்டா ரொம்ப தான் பேசிட்டு இருக்க, எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க. ஆமாடி, நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் என் குடும்பத்தை பத்தி புறணி பேசிக்கிட்டே இருக்கீங்க. தோ பாருமா, இதுக்கு மேல பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் என்னடி பண்ணுவீங்க? நீ இருடா, இவங்க எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. போமா. ரவுடி சிரிக்கீங்க, குடும்பத்தை கெடுத்தவளுங்க எப்படி பேசுறாளுங்க பாத்தியா? அம்மா சும்மாவே பேசுவாங்க, இப்ப கேட்கவா வேணும்? எல்லாம் நம்ம தலை எழுத்துமா, விடுமா. நல்ல குடும்பம்னு நினைச்சு ஒரு அயோக்கியன் கையில உன்னை புடிச்சு கொடுத்துட்டேன்னு, ஒரு திருட்டு பயலுக்கு உன்னை கட்டி வச்சுட்டேன்னு. அம்மா ஊருதான் அப்படி பேசுதுன்னா நீயுமா?